ஒரு ஊரில் ஒரு வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தார். அவர் மிகப்பெரிய அளவில் வியாபாரம் செய்து நல்ல முறையில் மிகப்பெரிய அளவில் பணமெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருந்தார். நல்ல சொத்துக்கள், வியாபாரம் நல்ல விதமாக போயிட்டு இருந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற டயத்தில் அவருக்கு அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவன் சின்ன பையனாக இருக்கிறான். அப்போது கூட இருந்தவங்களாம் நண்பர்கள் உறவினர்களாம் சொல்கிறாங்க, ஏப்போ அவனுக்கு என்ன குறைச்சல், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டி, அதெல்லாம் வேண்டாம், என்னுடைய மனைவியோட நினைவாகவே நான் வாழலான்ட்டுக்கிற, அவரோட நினைவாக எனக்கு இப்போ ஒரு பையனும் இருக்கிறான், அவனை வளர்த்து பெரிய ஆளாக்கணும், அவனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்காகவே அவனை நல்ல விதமாக வளர்த்துறாரு. தனக்கு தேவையாக ஒரு துணையை அவர் கல்யாணம் பண்ணிக்காமே மகனுக்காகவே நல்ல விதமாக வாழ்கிறாரு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருக்குது. அவன் இந்த மாதிரி டயத்தில் அவன் பெருசாகிறான். மகன் வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டையும் வியாபாரத்தையும் மகனுக்கு எழுதி கொடுத்துட்டு ஓய்வு அடைகிறாரு. அதே சமயம் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களோடையே அவர் தங்கிக்கிறாரு. இப்படியே நாட்கள் கொஞ்சம் போகுது. ஒரு வருஷத்துக்கு மேலாகுது. ஒரு நாள் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் சீக்கிரமாக காலை உணவை சாப்பிட்லான்னு சொல்லி போட்டு மறுநாள் கட்ட ரொட்டி வெண்ணெய் தடவறதுக்காக வெண்ணெய் கேட்குறாரு. ஏம்மா வெண்ணெய் கொஞ்சம் கொடுமா, தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னங்காட்டி அவள் மருமக சொல்கிற, வெண்ணெய் தீர்ந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவள் பாட்டுக்கு அசால்ட்டாக போயிட்டேன். மகன் அதை கேட்டு தானும் சாப்பிட்றக்கு உட்காடுறான். அப்பா ரொட்டி தொட்டு விட்டு போயிட்டார். மகன் சாப்பிடான்னு உட்காரப்போ மேஜையில் வெண்ணெய் கொண்டு மனைவி வைக்கிறான். ஏன் ஒன்றுமே பேசலை, சாப்பிட்டு போட்டு தன்னோட வியாபாரத்துக்கு புறப்பட்டா. யார்? அந்த பையன்கார. அந்த வெண்ணெய் பற்றின சிந்தனையை அந்த நாள் முழுக்க அவனோட மனசில் ஓடிட்டு இருக்குது. மறுநாள் ஆகுது. காலையில் தன்னுடைய அப்பா அந்த பையன் கூப்பிட்றான், அப்பா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நம்ம வக்கீலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறேன். ஏப்பா எதுக்காக நான் போய் வக்கீலை பார்க்கணும் அப்படிங்கிறங்காட்டி, நானும் என்னோடய மனைவி நீ வாழை வீட்டுக்கு போகிறோம், என்னோடய பேரில் நீங்கள் எழுதி வச்ச அத்தனை சொத்தையும் உங்களோட பேருக்கே மாற்றிக்கிங்க, இந்த வியாபாரத்துலையுமே நான் உரிமை கொண்டாட மாட்டேன், நான் மாதம் சம்பளம் வாங்கிக்கிறேன், நீங்களே முதலாளியாக இருங்க, நான் சாதாரண தொழிலாளியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன் அந்த திடீர்னு முடிவெடுத்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா, உங்கள் மதிப்பு என்னவென்று என் மனைவிக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நான் சாதாரண வெண்ணெய்க்காக கையேந்திர நிலை வந்துடக்கூடாது. ஒரு பொருளை பெறுவதில் உள்ள கஷ்டத்தை அவள் உணரணும். நீங்கள் தயவுசெய்து மறுப்பு சொல்லாதீங்க, நீங்கள் இதுக்காக ஒத்துக்கொண்டு சொல்லி கூட அவர் கால் கஞ்சிறேன். சரிப்பா, உன்னுடைய விருப்பம் போலையே செஞ்சலாம் சொல்லி போட்டு அவருமே ஒரு மகனும் வக்கீல் அலுவலகத்துக்கு போகிறாங்களே. இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கதையில் வர்ற மாதிரி அப்பாவை புரிஞ்சுக்கிட்ட மகனை புரிஞ்சுக்கிட்ட அப்பா இப்படி இருந்தால் அப்பா மகன கடையில் எந்த விதமான நெருடலும் வராது, பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது நம்ம இந்த கதை மூலிமா நல்லா தெரிஞ்சுக்கணும்.